ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் எய்ட்ஸ் அப்படிங்கிற டிசீஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எய்ட்ஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அக்வயர்டு எம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரம். ஸோ ஆக்சுவலாக இந்த டிசீஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப டேஞ்சரான டிசீஸ். ஸோ இது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஹெச்ஐவிங்க வைரஸால் தான் இது வந்து வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல என்ட்ரானதுக்கப்புறம் நம்மளோட இம்யூனி சிஸ்டம் டோட்டலாக என்னம்னா டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு வந்து நம்மளுடைய அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் அது வந்து என்ன பண்ணோம்னா எந்த டிசீஸ் வந்து அதுக்கப்புறம் எந்த வைரஸோ எந்த பாக்டீரியாவோ என்டர் ஆனாலும் அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ண முடியும், ஃபைட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல லிம்போசைட். ஸோ லிம்போசைட்னா இது வந்து நம்ம இம்யூனிட்டி பவர். ஸோ அது ரிலேட்டடாக உள்ளது. ஓகே. ஸோ அதே என்ன பண்ணால் பாதிக்க அதுவும் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து எந்த ஒரு டிசீஸும் என்ன பண்ணோம் அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணும், ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இதான் ஒரு எய்ட்ஸு, அதோட ஹெச்ஐவி வைரஸால் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய சில சேஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி. ஸோ இந்த ஹெச்ஐவி வந்து நம்ம உடம்புல அதாவது இது வந்து எப்படி வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எய்ட்ஸ், ஸோ இதில் உள்ள இந்த வைரஸ் வந்து ஹெச்ஐவி. ஸோ இப்போ இது நம்ம பார்த்தோம்னா இது எதுலலாம் இருக்கும்னா, சப்போஸ் இப்போ இது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த டிசீஸ் இருந்ததுன்னா ஸோ அவங்க இந்த இதில் யூரின், ஸோ யூரினில் இந்த வைரஸ் இருக்கும், டியர்ஸில் இருக்கும். ஓகே. ஸோ அப்புறம் சலைவா, பிரீஸ்ட் மில்க், வஜினல் செக்ரீஷன், ஸோ இந்த மாதிரி இதிலலாம் இந்த இது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து அதாவது இது வந்து மெயினாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், இப்போ ஒரு ஆளுக்கு வந்து அந்த டிசீஸ் இருக்குன்னா ஸோ இப்போ அந்த ஆளை அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம சப்போஸ் டச் பண்ணுதோம் அல்லது அவங்க கூட ஹேண்ட் ஷேக் பண்ணுதோம், ஸோ இதனால் வந்து இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இப்போ எய்ட்ஸ் அந்த டிசீஸ் உள்ள அந்த பேஷண்ட் அவங்க பிளட்டை வந்து மற்ற யாருக்கும் நம்ம டொனேட் பண்ணால் ஸோ அது மூலம்தான் மெயினாக இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அவங்க கூட நம்ம இப்போ எய்ட்ஸ் பேஷண்ட் ஸோ அவங்க பக்கத்தில் இருந்தாலோ ஓகே அவங்கள நம்ம தொட்டு பேசினாலும் இந்த டிசீஸ் வந்து வராது. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து அதாவது ஹெச்ஐவி இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஜென்ரலி பை. ஸோ இந்த டிசீஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ செக்ஸுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ இந்த செக்ஸ் மூலம் அதாவது ஒரு ஆளுக்கு வந்து இந்த டிசீஸ் இருந்துன்னா அந்த ஆள் வந்து இன்னொரு ஆளு செக்ஸ் அந்த மாதிரி வச்சாலும் அந்த மற்ற ஆளுக்கும் இந்த டிசீஸ் வந்து வரும். ஓகே. இது ஒரு ரீசன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து இந்த எய்ட்ஸ் டிசீஸ் இருக்கு. ஸோ அந்த ஆளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு நீடில் இந்த சிரிஞ்சு அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த ஆளுக்கு யூஸ் பண்ண சேம் சிரிஞ்ச் அல்ல நீடில்ஸை வந்து இப்போ மற்ற நார்மலான ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணாலும் ஓகே இந்த டிசீஸ் வந்து வரும். ஸோ நம்ம யாருக்குலே இந்த ட்ரக் அப்யூஸ் அதில் வந்து படிச்சிருக்கோம். ஸோ இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா ட்ரக் அப்யூஸ். ஸோ இவங்க வந்து யாருக்காவது என்ன பண்ணால் இந்த டிசீஸ் இருந்தால் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ளே இந்த நீடில் சிரிஞ்சஸ் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா இப்போ இந்த டிசீஸ் வந்து யாருக்காவது இருந்தால் ஸோ அவங்க மூலமும் இந்த டிசீஸ் வந்து நார்மலான இருக்கக்கூடிய ஆளுகளுக்கும் இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆளுக்கு வந்து இந்த டிசீஸ் இருக்குது. ஸோ அந்த ஆளு பிளட்டை வந்து நம்ம வேற ஒரு ஆளுக்கு நார்மலான ஆளுக்கு வந்து டொனேட் பண்ணாலும் என்ன ஆகும்னா அந்த நார்மலாக இருக்க ஆளுக்கும் இந்த டிசீஸ் வந்து வரும். ஓகே. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாவுக்கு ஸோ 4th பாயிண்ட் பற்றி பார்க்கணும். ஸோ இந்த 4th பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க சைல்டு. ஸோ இந்த அம்மா வந்து இப்போ வந்து அவங்களுக்கு இந்த எய்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அவங்க வந்து கன்சீவ் ஆகி இப்போ அவங்களுக்கு குழந்தை வந்தால் ஸோ அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னா த்ரூ பிளசண்டா. ஸோ பிளசண்டா மூலம் இந்த டிசீஸ் வந்து அந்த சைல்டுக்கு வரும். ஓகே. ஸோ இதுதான் மெயினாக இது வந்து இந்த வைரஸ் இந்த டிசீஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எய்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு ஆளுக்கு வந்து இந்த டிசீஸ் இருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸு இருக்குது. ஸோ இந்த எய்ட்ஸ் பேஷண்ட் ஸோ அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து இப்போ இந்த எய்ட்ஸ் நோய் டிசீஸ் இருந்தாலே அவங்களுக்கு என்ன ஆகும்னா
அந்த இம்யூனிட்டி பவர். ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ நார்மலாக ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு வைரஸோ எந்த ஒரு பாக்டீரியாவோ அல்லது எந்த ஒரு புரோட்டோசாவோ அல்லது ஃபங்கை இது எல்லாம் அவங்க உடம்புல என்ட்ரானா ஈஸி என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த எந்த நார்மலாக டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஆக்சுவலாக எய்ட்ஸ் இருக்க அளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டாக எந்த டிசீஸ்னாலும் வரலாம். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவர் வந்து இப்போ நார்மலாக இருக்காளுக்கு என்ன ஆகும், ஸோ நமக்கு வந்து இப்போ இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரீசனில் நம்ம உடம்புல வந்து வைரஸாக இருக்கட்டும் பாக்டீரியாவாக இருக்கட்டும் எது உள்ளே போனாலும் நம்ம இம்யூனிட்டி பவர் என்ன பண்ணோம்னா அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அந்த வைரஸு அல்லது ஜெர்ம்ஸ் அல்லது பாக்டீரியா ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணும் நம்ம இம்யூனிட்டி பவர் வந்து ஒர்க் பண்ணும். அதை அட்டாக் பண்ணி அந்த ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் வெளியில் வந்து தள்ளும். ஓகே, ஸோ ஆனால் இந்த எய்ட்ஸு பேஷண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனிட்டி பவர் வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ அதனால் எந்த ஒரு ஜெர்ம்ஸும் ஈஸியாக உள்ள என்ட்ராக முடியும், ஈஸியாக அவங்க உடம்புல வந்து என்ன பண்ண முடியும், மற்ற டிசீஸையும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ அதனால பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து எந்தெந்த சிம்டம்ஸ் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ சொல்லிங் அப் லிம்ப் நோட்ஸ். ஸோ அந்த லிம்ப் நோட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து வீக் இருக்கும். அப்புறம் பிரெயின் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் மெமரி. ஸோ மெமரி பவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்பிடைட், ஸோ பசி இருக்காது. அப்புறம் வெயிட் லாஸ் ஆகும். ஓகே, ஃபீவர் இருக்கும். இந்த மாதிரி டயரியா இருக்கும். கஃப், ஸோ கஃப் லெதர்ஜி. ஸோ லெதர்ஜினா அதாவது ரொம்ப அப்படி சோம்பேறித்தனமாகவே இருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேரஞ்சிட்டிஸ். ஸோ இது வந்து இந்த தொண்டை சம்மந்தப்பட்ட டிசீஸ். நெக்ஸ்ட்டு நௌசியா. ஸோ நௌசியானா வாமிட்டிங், ஹெட்டேக். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இந்த எய்ட்ஸ் பேஷண்ட் ஸோ இவங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க டயக்னாசிஸ். ஸோ இந்த டயக்னாசிஸில் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இந்த எய்ட்ஸ் டிசீஸ் இது வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு 2 டெஸ்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது வெஸ்டர்ன் பிளாட் ஸோ அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டும் அப்புறம் என்சைம் லிங்க் இம்யூனோ சர்பெண்ட் அசை அதாவது எலிசா டெஸ்ட். ஷார்ட்டாக இது வந்து எலிசா அடிப்பாங்க. ஸோ எலிசாவோட ஃபுல் ஃபார்ம் தான் என்சைம் லிங்க்டு இம்யூனோ சர்பெண்ட் அசை. ஸோ இந்த வெஸ்டர்ன் பிளாட் அண்ட் எலிசா. ஸோ இந்த டெஸ்ட் மூலம் நம்ம வந்து ஒரு ஆளுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ஸோ சோஃபார் அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எய்ட்ஸுக்கு வந்து எந்த ஒரு மெடிசின் அதாவது எந்த ஒரு இதுவுமே அதாவது மெடிசின்ஸுமே கிடையாது. ஸோ அதனால் ஆனால் என்ன பண்ணலாம்னா அதாவது ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இம்யூனோ ஸ்டிமுலேட்டிங் தெரப்பி இந்த இம்யூனிட்டி பவரை ஸ்டிமுலேட் பண்ணனாலையும் அந்த இம்யூனிட்டி பவரை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் அல்லது ஸ்டிமுலேட் பண்ணனாலையும் என்ன பண்ணலாம்னா இப்போ அந்த நோயுள்ள ஆளை ஸோ சப்போஸ் அவங்க ஒரு 5 இயர்ஸ் வாழ்வாங்கன்னா நம்ம என்ன ஒரு 6 இயர்ஸோ 7 இயர்ஸோ அல்லது ஒரு 8 இயர்ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ அவங்க லைஃப்பை வந்து ஜஸ்ட்டாக கொஞ்சம் என்ன பண்ணலாம் ப்ரொலாங் பண்ண முடியும். ஆனால் எய்ட்ஸுக்கு வந்து எந்த ஒரு மெடிசனுமே இது வரையும் ஓகே சோஃபார் நான் வந்து கண்டுபிடிக்க இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து அதாவது ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் எய்ட்ஸு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து மெடிசின் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால வந்து ரொம்ப நம்ம வந்து அவேராக இருக்கணும். ஸோ அதனால் என்னென்ன பண்ணணும் இது வந்து அதாவது இது வந்து பல வழிகளில் வந்து நமக்கே தெரியாமல் கூட இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம வந்து பிளட்டு வந்து யார்ட்டையாவது வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த பிளட்டை என்ன பண்ணோம் இந்த எலிசா டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் மூலம் அதில் வந்து ஹெச்ஐவி வைரஸ் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரீசனால் ஸோ நம்ம வந்து அதாவது ஹாஸ்பிட்டல்லையோ அதாவது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ போகையில் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது நீடில்ஸை யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த நீடில்ஸை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். அதாவது அதாவது நியூ நீடில்ஸை யூஸ் பண்ணாங்களா நியூ சிரிஞ்சு யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும் செக் பண்ணணும். ஸோ அந்த ஓல்டு ஒன் அதாவது யூஸ் பண்ணதை ரீயூஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண விடக்கூடாது. ஓகே, ஸோ அது மாதிரி இப்போ வந்து சேஃப் செக்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் காண்டம்ஸ். ஸோ காண்டம் அந்த மாதிரி யூஸ் பண்ணனாலையும் இந்த டிசீஸை வந்து நம்ம என்ன பண்ண கண்ட்ரோல் பண்ண அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எய்ட்ஸை பற்றி
அதாவது நம்ம வந்து அதிகமான இடங்களை வந்து இதை பற்றி பேசி அதை வந்து அவேர்னஸ் கொண்டு வந்து அது மாதிரி இது வந்து நிறைய மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படின்னா அந்த எய்ட்ஸோட அதாவது டிஸ்அட்வான்டேஜ், அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும், அதோட கான்சிக்வன்சிஸ், ஸோ அதோட ப்ராப்ளத்தை பற்றி அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, அதுக்கு மெடிசன் உண்டா இல்லையா, ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு வந்து அதை பற்றி என்ன பண்ணணும், எஜுகேட் பண்ணணும். இது எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகுது, ஸோ இதை பற்றி எல்லாமே என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அதிகமாக பேசணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எய்ட்ஸ், ஸோ இந்த டிசீஸ் உள்ள ஆளை, ஸோ இந்த பேஷண்ட்டை வந்து அது ஃபேமிலியோ அல்லது சொசைட்டியோ என்ன பண்ணணும்னா நம்ம அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணக்கூடாது. ஸோ இவங்களுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குது, அதனால் இவங்களை வந்து நம்ம ஃபேமிலியில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள வந்து என்ன பண்ணணும், ஐசோலேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதான் இந்த 5th பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த யூனிட் 21 இந்த லெசனை வந்து நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இன்னொரு ஐ வில் மீட் யூ in another one chapter with a new chapter. Okay, thank you.